எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அக்டோபர் 11 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம். அமெரிக்கா சைனா மேல அடிஷனலா 100% டாரிஃப் போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ட்ரம்ப் அவரோட போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேத்தே நம்ம நியூஸ்ல பார்த்த மாதிரி சைனா ரேர் மேக்னெட்ஸ் மேல இன்னும் அடிஷனல் கர்ப்ஸ் போட்டிருந்தாங்க. டெக்னாலஜி, எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி எதையுமே நாங்க எந்த கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வேர்ல்ட் ட்ரேடுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ அதனால சைனா மேல ஆல்ரெடி இருக்கிற டாரிஃப் மேல ஒரு 100% அடிஷனல் டாரிஃப் நான் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த டாரிஃப் நவம்பர் 1ஆம் தேதி எஃபெக்டிவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வேர்ல்ட் மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் அசெட்ஸ் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அது எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு கடந்த 2 நாளா கொஞ்சம் கரெக்ட் ஆயிட்டு இருந்தது. ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தது. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப சைனாக்கும் அமெரிக்காக்குமான ட்ரேட் வார் எஸ்கலேட் ஆன உடனே கோல்டு திரும்ப நேத்து $4000 இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிரீச் பண்ணிடுச்சு. அதே சமயத்துல கிரிப்டோ ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் டேவை சந்திச்சிருக்கு. இது வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட்ல இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல $19 பில்லியன் லாஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க ட்ரேடர்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கிரிப்டோ அப்படிங்கறதே ரொம்ப ஒரு அன்அபிஷியல் மார்க்கெட்டா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ சைனாக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் வார்ங்கிறது இன்னும் ஜூம் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த கிரிப்டோ மார்க்கெட்டோட செல் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க எல்லாருமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை லிக்விடேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்லயே ஹெவியாவே இருந்தது. கடந்த ஒரு 1.5 வருஷமா ஒரு ட்ரீம் ரன்ல இருந்த நாஸ்டாக் 100 நேற்று ஒரே நாள்ல 3.49% கரெக்டா இருந்தது. இதோட ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்டோட கிஃப்ட் நிஃப்டிலயே இருந்தது. 197 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்தது கிஃப்ட் நிஃப்டி. சோ மண்டே மார்க்கெட் ஓபன் ஆகும்போது இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அதே சமயத்துல இந்த 2 நாள்ல அட்லீஸ்ட் ஏதாவது சைனால இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு இந்த சிச்சுவேஷன் மிடியேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அது மண்டே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இல்ல அப்படின்னா மண்டே மார்க்கெட் நெகட்டிவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன வாரத்தோட நிப்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கடந்த 3 மாசத்திலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஃபிஐஸ் ஒரு வாரமா பையிங் சைட்ல இருந்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதிகமா ரொம்ப பை பண்ணல அப்படின்னாலும் ஓரளவுக்கு பையிங் சைட்ல இருந்ததுனாலதான் நிப்டி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப திரும்ப ட்ரம்ப் டாரிஃப்னு ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதோட இம்பாக்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வாரங்கள்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டாடா எல்எக்ஸி ஷேரோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. அவங்களோட Q2 ப்ராஃபிட் 32.5% கீழே விழுந்திருந்தது. ஸோ அதோட இம்பாக்ட் அந்த ஸ்டாக்ல இருந்தது. ஸ்டாக் 3% டவுன் ஆகி 5400 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட PE அப்படிங்கிறது 50 PEக்கு மேல இருக்கு. ஸோ இது ஒரு ஓவர் ஸ்டாக் தான். அதே மாதிரி போன வாரம் ஐபிஓஸ் லிஸ்டா வந்துட்டு இருந்தது. டாடா கேபிட்டல், எல்ஜி, அதுக்கப்புறம் வி ஒர்க், இது எல்லாருமே வி ஒர்க் லிஸ்ட் ஆயிடுச்சு. வி ஒர்க் லிஸ்ட் ஆகும்போது ஐபிஓ பிரைஸ் என்ன போட்டிருந்தாலும் அதே பிரைஸ்ல தான் லிஸ்ட் ஆயிருந்தது. ஆனா ட்ரேடிங்ல 3% லோயரா க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் போன 15 டேஸ் முன்னாடி $700 பில்லியன் கிராஸ் பண்ணியிருந்தது. இப்ப திரும்ப ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கொஞ்சம் குறைஞ்சு $700 பில்லியன் கீழே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் உள்ள வர்றது அப்படிங்கிறது 9% குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ஸ் பயங்கரமா மக்கள் பை பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஓவரால் கான்ட்ரிபியூஷன் 9% குறைஞ்சிருந்தாலும் எஸ்ஐபி மூலமா கான்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ ஒன் டைம் பை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து நேத்து ருபி கொஞ்சம் மைனரா கெயினா இருந்தது. 88.79 ஸ்டார்ட் ஆன ருபி க்ளோசிங்ல ஒரு 10 பைசே கெயின் ஆகி 88.69 க்ளோஸ் ஆயிருந்தது. இதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்பிஐ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் சேல் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த அளவுக்கு ருபி கெயினா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸ் மேல பிர்லாவோட கிராசிம் காம்படிஷன் கமிஷன்ல ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் அவங்களோட
டாமினன்ட் பொசிஷனை வச்சு அபியூஸ் பண்றாங்க, அப்படி மார்க்கெட்டை வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இது மேல வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பெட்டிஷன். இது வந்து நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, எங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு அப்டேட் இருக்கு. ஆர்பிஐ வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒரு லெட்டர் ஆஃப் காஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கேஒய்சி நார்ம்ஸை ஃபாலோ பண்றதுல ஸ்ட்ரிக்ட் காம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இம்பாக்ட் வந்து மண்டே மார்க்கெட்ல கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பேங்க் சைட்ல இன்னொரு அப்டேட் என்னன்னா, பேங்க்ல மக்கள் டெபாசிட் பண்ணிருக்கிற அந்த பணத்து மேலான இன்சூரன்ஸ் கவர் அப்படிங்கிறது 5 வருஷம் லோல இருக்கு. மொத்தமா 240.9 லட்சம் கோடி வந்து டெபாசிட்ஸ் இருக்கு. அதுல 100 லட்சம் கோடி தான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டேட்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து பேங்கிங்ல இன்னொரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எஸ்பிஐலயும் அது இல்லாம இன்னொரு 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லயும் வந்து டாப் ரோல்ஸ்க்கு இது வரைக்கும் இன்டர்னலா இருக்கிற கேண்டிடேட்ஸ் வச்சு மட்டும் தான் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு பிரைவேட் பிளேயர்ஸையும் வந்து நாங்க எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யூனியன் ஃபார்ம் ஆஃப் பேங்க் யூனியன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பிஎஸ்பிலையும் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் கூட வந்து வெறும் ப்ராஃபிட் நோக்கி மட்டும் நம்ம வந்து பண்ண முடியாது, பினான்சியல் இன்க்ளூஷன், நேஷனல் செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து பிஎஸ்பிசி வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யூனியன் சைட்ல இருந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா சன்ஸ் இதோட ஐபிஓ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் வந்து போயிட்டு இருந்தது. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஷேர் வந்து கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி போயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த டாடா சன்ஸோட ஐபிஓ வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, டாடா சன்ஸ்ல எஸ்பி குரூப் வந்து லார்ஜஸ்ட் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டாடா சன்ஸை வந்து பிரைவேட்டா லிஸ்ட் பண்றதை நாங்க ஆதரிக்கிறோம், ஏன்னா அப்பதான் வந்து டிரான்ஸ்பரன்சி நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டாடா சன்ஸோட மீட்டிங் வந்து நேற்று நடந்திருந்தது. அந்த மீட்டிங்ல நார்மல் பிசினஸ் டிஸ்கஷன்ஸ் மட்டும் தான் நாங்க பண்ணிருக்கோம், இப்ப ரீசெண்டா நடந்த அந்த இஷ்யூஸ் பத்தி எதுவுமே நாங்க டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாப்பா ஜோன்ஸ் வந்து இந்தியாவுக்கு நாங்க திரும்ப வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இந்தியால ஸ்டோர்ஸ் வச்சு பர்கர் அண்ட் பீஸாஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. 2017 அந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட்டை அவங்க எக்ஸிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்ப நாங்க பெங்களூர்ல வந்து ஷாப் போட்டு எங்களோட இந்தியன் பிசினஸ் வந்து பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்து நாங்க திரும்ப எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்தியால இந்த பீஸா மார்க்கெட் அப்படிங்கிறது டியோபோலியா தான் இருக்கு. டாமினோஸ் அண்ட் பீஸா ஹட் இவங்க 2 பேர் தான் வந்து டாமினன்ட் பிளேயர்ஸா இருக்காங்க. சோ இந்த இதுல வந்து பாப்பா ஜோன்ஸ் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறது அப்படிங்கிறது அங்க ஒரு காம்படிஷன் வந்து உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இந்த காம்பன்சேஷன் செஸ் இஷ்யூ வந்து ஜிஎஸ்டி 2.0 அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே போயிட்டு இருந்தது. ஆல்ரெடி டீலர்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்த அந்த ஸ்டாக் மேலான காம்பன்சேஷன் செஸ் வந்து அக்குமுலேட் ஆன அமௌண்ட் அப்படிங்கிறது 2500 கோடி இருந்தது. இது வந்து அந்த ஜிஎஸ்டி 2.0 வந்து எனாக்ட் ஆகும்போது லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டீலர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, இல்லைன்னா ஜிஎஸ்டி பேமெண்ட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கல. ஸோ அதனால அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஃபெடா வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ல மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சில ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர போறாங்க, அதுக்கான ஒரு பில்லை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பிரைவேட் பிளேயர்ஸ்க்கும் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அடுத்து எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர்ஸ்க்கு ஒரு சில அக்கௌண்டபிலிட்டி மெஷர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிசிஎஸ் ரிசர்ச் சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஐ டேட்டா சென்டர் பிளான்ஸ் அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அதுல கிளாரிட்டி இல்ல. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் டிசிஎஸ் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் மாடலுக்கும் ஏஐ டேட்டா சென்டர் போட்டு பண்ண போற பிசினஸ் மாடலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் மாடல் அப்படிங்கிறது பெருசா காஸ்ட் இன்வால்வ் ஆனது கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனா இந்த விஷயம் வந்து பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கோர்ற 6 இருந்து 7 வருஷம் கால வரையறைக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப இதை வந்து எப்படி வந்து இந்த கம்பெனி பண்ணும் அப்படிங்கிறதுல நிறைய டிஸ்கஷன் வந்து புரோக்கர் சைட்ல இருந்து நடந்திருக்கு. அடுத்து 2025 லே ஆஃப் நடக்கிறத பத்தி, ஐடி செக்டர்ல லே ஆஃப் நடக்கிறத பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 50,000 ஜாப்ஸ் கிட்ட இந்த 2025 லே ஆஃப்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு எக்ஸிட்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம
ப்ரமோஷன்ஸ் வந்து டிலே பண்ணியும் வந்து கம்பெனிஸ் வந்து பண்ணிருக்காங்க. அந்த சைடு அதை பண்ணிட்டு அதே சைடு ஹையரிங் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுல நோட்டபிளா நடந்த 2 கம்பெனிஸ் அப்படிங்கிறது டிசிஎஸ், இன்னொன்னு அசென்சர். இவங்க 2 பேரும் தான் லார்ஜ் ஸ்கேல்ல லே ஆஃப்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஏஐ அடாப்ட் பண்ணி அதன் மூலமா ப்ரொடக்டிவிட்டி வந்து டிரைவன் ஆயிருக்கு. ஸோ அதனால எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்றாங்க. இதுல பெரிதா பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது மிட் லெவல் மேனேஜர்ஸ் தான் வந்து இந்த அட்ரிஷனை வந்து பயங்கரமா ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.